கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதை குப்பையில் தூக்கி வீசிவிட்டு இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணியில் இணைந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே பிரச்சனை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். காங்கிரஸ் கட்சி டிவிகே ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்களை கொடுத்து ஆதரவு கொடுக்கிறதுக்கான அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து விஜய் அவர்களோட தோல்ல காங்கிரஸ் துண்டை போட்டு பார், முழு காங்கிரஸ் காரனாக மாறி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார் என்கிற காட்சிகள் சமூக ஊடகங்களில் மக்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா IUML அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக் இந்த கூட்டணியில் இல்லை. விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆதரவு இல்லை, சிபிஐ உடைய ஆதரவு இல்லை, சிபிஎம் உடைய ஆதரவு இல்லை, பாஜக நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போவதில்லை, அதே போல தேமுதிகவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இல்லை, நாங்கள் விஜய் அவர்களோடு சேரப்போவதில்லை, கூட்டணி தர்மத்திற்கு நாங்கள் மதிப்பளிக்க விரும்புகிறோம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் வாக்களித்து தான் நாங்கள் எம்எல்ஏக்களாக ஆயிருக்கோம். காங்கிரஸ் செய்த இப்படி ஒரு கேவலமான துரோகத்தை நாங்களும் செய்ய தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது 108, அதில் ஒன்றை கழிச்சிடணும். ஏன்னா திருச்சி கிழக்கில் அவர் ராஜினாமா பண்ணியே ஆகணும். ஏன்னா பெரம்பூரில் தான் அவர் போய் சர்டிஃபிகேட்டுங்கிறத வாங்கியிருக்காரு. அதனால் 108 இருந்து ஒன்றை கழிக்கும் போது 107 தொகுதி ப்ளஸ் காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய 5 தொகுதிகள் மொத்தம் கூட்டினா 112 வருது. மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளை 6 தொகுதிகளுக்கு மேலே யார் கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மீதம் உள்ள தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்காங்க. அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கேட்டு விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கு. காங்கிரஸையும் தாவேகாவையும் சேர்க்கும் ஒரு 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வருது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்குதுன்னே வச்சுக்குவோம். அவங்க கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 116 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க ஆதரவு கொடுத்தாலும் விஜய் அவர்களுக்கு கிடைக்க போற மொத்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை 117. ஆட்சி அமைப்பதற்கு 118 வேணும். அப்படி பார்த்தாலும் ஒரு தொகுதி கம்மியாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின காணொலிகளில் திரும்ப திரும்ப சொன்னோம். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியே இட்டிருக்கக்கூடாது, மூடிக்கிட்டு ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கணும். தாவேகாவுடைய வேட்பாளரை ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை திருச்சி கிழக்கில் போட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கும். இப்போ விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு அதை ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் வாய்கிலேயே பேசினாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு பேசினாரு. இப்போ என்னப்பா, ஒரு கண்ணு நொல்ல கண்ணாயிடுச்சா? ஒரு கண்ணில் நீங்களே கத்தி எடுத்து குத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கிறது. ஏன்னா எப்போ நீ காங்கிரஸோட கூட்டணிக்கு போற, காங்கிரஸோடைய துண்டு உன்னுடைய தோல்ல இருக்கு, முழு சந்திரமுகியாக முழு காங்கிரஸ் காரனாக மாறி இருக்கக்கூடிய விஜயை பார் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல, உட்காந்து நல்லா அனுபவிங்க. இது மாதிரியான காட்சிகளை காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்னா கூடி கொலாவி இன்னும் 5 வருஷத்திற்கு போட போகிற ஆட்டத்தை தமிழ் தேசியவாதிகள் யாரெல்லாம் விஜய்க்கு வாக்களித்தாங்களோ அவங்கெல்லாம் உட்காந்து பார்த்து ரசிங்க. நம்மளுடைய இனத்தை கொன்றொழித்த அந்த கட்சியோடு இந்த ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அழிஞ்சு போனதுக்கு, இல்லாமல் போனதற்கு ஒரு முக்கிய காரணமே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு முழு மூளையாக முக்கிய ஆதரவாக இருந்து செயல்பட்டது இந்த காங்கிரஸ் தலைமையிலான கட்சி தான். அந்த கட்சி தமிழ்நாட்டில் தலை தூக்காமல் போனதற்கு தமிழர்களுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் மற்றும் துரோகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஆட்சி அமைக்க முடியாமல் மண்ணக்கவினதுக்கான காரணம் காங்கிரஸோட சேர்ந்து அவர்கள் செய்த துரோகம் தான். அந்த துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வரைக்கும் மன்னிக்கலை, மறுக்கலை. அந்த காங்கிரஸோடு
விஜய் அவர்கள் கை கோர்த்திருக்காரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பச்சை துரோகத்தை செய்கிறார் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இதனால தான் விஜய் வேணான்னு நம்ம தலையிலே அடிச்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போச்சு. அது ஒரு உதவாத கட்சியாக போச்சு. ஒரு போராட்டம்னு அறிவிச்சா கூட ஒரு 4 பேருக்கு மேலே போய் நிற்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சிக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து அந்த கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களை வச்சு காங்கிரஸை எப்படியாவது தமிழ்நாட்டில் வளர்த்தரலாம் அப்படின்னு ராஜீவ் காந்தி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பிளானுங்கிறது வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதிகாரத்தில் இல்லாமல் காங்கிரஸ் போயிருந்தாலே அந்த கட்சி டோட்டலாக காணாமல் போயிருக்கும். இப்போவே காணாமல் போய் தான் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் காங்கிரஸ் அதிகாரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா, ஏன்னா மத்தியிலையும் அதிகாரத்தில் இல்லை, இங்கே மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னா அந்த கட்சி ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிருக்கும். ஒன்றுத்துக்கும் இல்லாத இருக்க கட்சியை விஜய் அவர்கள் உயிர் கொடுத்து திரும்ப புதுப்பிச்சு அதை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. தமிழின துரோகத்தை விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு செய்கிறத தமிழ் தேசியவாதிகள் ஒருபோதும் சகித்து கொண்டு கடந்து போக முடியாது. இதற்கு விஜய் அவர்கள் அதிமுகவோடைய கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சரி, அதிமுகவோட தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல, திராவிட கட்சிகளோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு இந்த தாவேகா காரங்க மாறுதட்டிக்கிறாங்க. ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் ரகசியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலே போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா காரணம் என்ன? நீங்கள் திமுக கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களோ, திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறீங்களோ அப்படிங்கிற கேள்வி சந்தேகம்லாம் நமக்கு எழுது. அப்போ விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் இவனுங்க போவானுங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. விஜய் நினைக்கிற மாதிரி சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்க போறது இல்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு காங்கிரஸை தவிர வேற யாரும் இப்போதைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இல்ல. குறிப்பா அதிமுகக்குள்ளேயே உள்கட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி அவர்களுடைய தலைமை சரியில்லை, நான் CV சண்முகத்தை நீங்க தலைவராக தேர்ந்தெடுங்க, அவருக்கு கீழே தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு ஒரு தரப்பு இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகக்குள்ள பாஜக தன்னுடைய விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக அப்படிங்கிற கட்சி இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா CV சண்முகம் அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் வட மாநிலத்தில் தான் அதிகபட்சமாக அதிமுக எம்எல்ஏக்களை வென்று இருக்கிறது. அந்த எம்எல்ஏக்களை பிரிச்சுக்கிட்டு CV சண்முகம் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ பாஜக தான் நீ அதிமுகவை உடைச்சிக்கிட்டு விஜய் கூட போ, விஜய்க்கு நேரடியாக ஆதரவை தெரிவி அப்படின்னு CV சண்முகம் அவர்களை தூண்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பிஜேபி ஒழிக்கணும், இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுகங்கிற கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம எப்படியாவது வந்துடணும் அவங்களும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு என்னத்தை கூட்டி பார்த்தாலும் மெஜாரிட்டிங்கிறது வரல. அதனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்து காங்கிரஸோட துண்டை தோளில் தூக்கி போட்டுட்டு நிற்கிறதுக்கு, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வருது அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக விஜய் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அவரே குழி தோண்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விஜய் செய்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று துரோகத்தை மக்கள் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்து ஒரு முழு காங்கிரஸ்காரராகவே மாறி இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.